பூச்சி மருந்து பிளஸிவான்றதுல கண்ட்ரோல் கிடைச்சிரும். கூட வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து குவான்டிஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நுண்ணூட்ட லிக்விட் நுண்ணூட்ட அந்த கலர் அது நம்ம ஸ்ப்ரேயிங்ல கொடுத்துருக்கோம். வாங்க வாங்க வாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? அந்த அளவு நீங்க எடுத்து அடிக்கணும். அதிகமா அடிக்கூடாது, கம்மியா அடிக்கூடாது. இந்த அளவு அடிச்சு நீங்க அடிக்கணும். இதுக்காக நாங்க அது மாதிரி போய் விவசாயம் கேட்டா இது மாதிரி வருது புஷ்பானுங்களா? அதாவது நீங்க சொல்றதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னமோ அதுதான் நடந்தது. நீங்க சொல்றதுதான் முழுசா 100% இன்னைக்கு நீங்க போய் சிமோடிஸ்னு கேட்டு யாராவது இப்ப நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு மதம் தான் ஒர்க் பண்றாங்க. ஒரு மதம் தான் நம்ம ஏரியால நீங்க ஒரு நம்பர் வாங்கிக்கீங்க. எந்த ஒரு தோட்டம் வரீங்க அப்படின்னா ஒரு போன் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீல்ட்ல இருந்து நீங்க மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணி அது ரிசல்ட் ஒரு 3-4 நாள்ல எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே வந்து டோட்டலா ஃபாலோ பண்ணி பார்ப்போம். அது எங்க சைடு நாங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து நாங்க ரெகுலரா பண்ணுவோம். இப்ப நார்மலா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மருந்து அதுல கட்டி இருக்கு பாருங்க, அது வந்து நம்ம ட்ரையல் கொடுத்துருக்கோம், சிரமம் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னாண்டா வேற மருந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே எப்படி இருக்கு வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இது அவர் சொல்லிருக்க கூடாது, நான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும். இப்ப நீங்க பாத்துட்டு சொல்லுங்க, பக்கத்துல இருக்க அந்த என்ன வித்தியாசம் தெரியுது? இப்ப செழிப்பு அதை தாண்டி வேற என்ன? சைடு லாக் நல்லா உடஞ்சு வந்திருக்கு. ஒண்ணு எடுத்த பூ வந்து கொட்டல. ரெண்டாவது பூவுடைய எண்ணிக்கை நல்லா இருக்கும். அந்த பூல இருந்து பிஞ்சா மாற அந்த இது பாத்தீங்கன்னா செட்டிங் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த மிராவிஸ்டியோன்ற மருந்தை வந்து நம்ம இங்க ட்ரையல் கொடுத்துருக்கோம். கூட கொடுத்த அந்த பிளசிவா மருந்தும் அந்த காம்பினேஷன்ன்றது உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எப்ப கொடுத்தோம், எப்படி எப்படி இருந்தது? டவுனா தான் இருந்தது. முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சு ஒரு மருந்துலேயே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது மருந்து அடிக்கும் இன்னும் நல்லா இருந்துச்சு ரிசல்ட். பார்க்கவே தெரியுது நமக்கு அந்த பக்கமும் அந்த பக்கமும். ஆமா, அதனால அதே சைஸ்ல அந்த பூ அளவுக்கு காய் சைஸ் வருங்களா? அதெல்லாம் கரெக்டா இருக்கும். அதாவது இப்ப நம்ம ஏரியால ரெகுலரா வந்து இன்னைக்கு ஒரு வெரைட்டி போடுறோம். எந்த ஒரு வெரைட்டியா இருக்கட்டும் இல்ல 1000 நார்மலா இருக்க நம்ம குடுக்குற மருந்துல வந்து பூ எண்ணிக்கையா இருக்கட்டும், இந்த என்ன சொல்றது அதுல அந்த பூல இருந்து பிஞ்சா மரதா இருக்கட்டும், அந்த செட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நார்மலா எடுக்கிற அந்த காய் நல்ல கலர் கிடைக்கும். இப்ப குவான்டிட்டிஸ் எத்தனை பேர் நாங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? என்ன பயிர்ல கத்திரிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எத்தனை நாள் ட்ரிப்ல விட்டீங்களா ஸ்ப்ரேல கொடுத்தீங்களா? என்னன்னா வித்தியாசம் பாக்குறீங்க குவான்டிட்டிஸ்ல? மத்தபடி காயில வித்தியாசம் நல்ல வெயிட் வரும். நான் சொல்ற மாதிரி கலர் நீங்க முள்ளங்கி இருந்தாலும் சரி காய்கறி இருந்தாலும் சரி அந்த வித்தியாசம்ன்றத வந்து நீங்க நல்லாவே பார்க்கலாம். நல்ல வித்தியாசம்ன்றது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால வந்து இன்னும் நாங்க டெமோ கொடுக்கவும் ரெடி. நீங்க வேற பயிர் முள்ளங்கியா இருக்கட்டும், கத்திரியா இருக்கட்டும், இல்ல வேற மல்லியா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே இன்னைக்கு கம்பெனி டெமோ கொடுக்கவும் ரெடி. இந்த மாதிரி இன்னொரு 10 மீட்டிங்னா கூட நாங்க வைக்கிறோம். நீங்க நம்ம தோட்டம் இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்துல ஒரு ஃபீல்டு எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தாராளமா பண்றோம். அதாவது சிஞ்சண்டா பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கு, பட் அதுக்கான ரிசல்ட்ன்றது இருக்கும். மத்த மருந்துக்கு இதுக்கும் அந்த கண்ட்ரோல் டியூரேஷனா இருக்கட்டும், இல்ல மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து அடிக்கிற இப்ப 2 மருந்து அடிக்க வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மருந்தா அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். சோ இத ரெகுலரா யூஸ் பண்றப்ப உங்களுக்கான வித்தியாசம் நீங்க அறுவடையில பாப்பீங்க. தாராளமா அடிக்கலாம். எப்படின்னா இருக்கு தோட்டம்? உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே கேளுங்க. வேற ஏதாவது இருந்தா நம்ம அங்க போய் பேசுவோம். தொடர்ந்து யூஸ் பண்ணலாங்களா? இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணலாங்களா? சரிங்கண்ணா, அங்க போய்
காய் size ஒரு பூ நாளைக்கு வந்து spray-ல பூ வந்து நார்மலா ஸ்ப்ரேல எல்லா கொடுத்தீங்கன்னா பூலையும் எடுத்துரும் டேங்குக்கு சொல்லி 40 மருந்து எழுதிங்க. ட்ரிப்ல கொடுத்தீங்கன்னா Size ஏக்கருக்கு வராது 2 போயிடும். டன். இல்ல இது சைஸ் ஒரு நாள் அது காய் ஒண்ணும் இல்ல, நான் இந்த வழியா தானே போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, நீங்க பாருங்க. பக்கத்துல தான் அவ்வளவு தொலைவா கிடையாது. பக்கத்துல நீங்க பாருங்க, நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. முன்னாடி அடிக்கிறேன். முன்னாடி எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். அந்த செடி ரொம்ப மோசமான இருந்தது. பார்த்துட்டே தான் இருக்குங்க. கவனிக்கல அது. இல்லன்னா அப்பதான் நோட் பண்ணிருப்பான் இவன்கிட்ட. சரி வாங்க, நாங்க என்ன வித்தியாசம் தெரியுது? அந்த அந்த அப்படி இருக்க அந்த ஜாரைக்கும் நம்ம டெமோ கொடுத்த இந்த இதுக்கும் என்ன எப்படி இருக்கு? பசுமையும் நல்லா இருக்குது, புல்லும் நல்லா இருக்குது, எல்லாமே அடியில இருந்து கிளப்பு நல்லா கிளையும் நல்லா வந்திருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை நல்லா இருக்கு. பூவு துளு நல்லா தான் இருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகுது. பால் குடிக்குது. அதே மாதிரி நம்ம இப்ப சிங்கண்டால வந்து ஆரம்ப கட்டத்துல காய்கறியா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும், மாவா இருக்கட்டும், பூ பயிரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்மகிட்ட எக்காலக்ஸ்ல இருந்து இன்னைக்கு சிமோடிஸ் மிராவிஸ் டியோ வரையும் எல்லா மருந்துமே இருக்கு. நம்ம தேவைக்கேற்ப என்ன இதுவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்கறியை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதுல எத்தனை பேருக்கு வந்து நம்ம இதுல என்னென்ன மருந்து உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு, இதுல ஏதாவது புது மருந்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? பழகுதான் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப நம்ம இப்ப டெமோ கொடுத்தது வந்து இந்த மிராவிஸ் டியோன்றது. இந்த மிராவிஸ் டியோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெமோ கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்க காமிச்சோம் மிராவிஸ் டியோ. நான் சொன்ன மாதிரி இலைக்கருகள், இலைப்புள்ளி, காய்ப்புள்ளி பிளஸ் சாம்பல் நோய் கருகள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு பக்கங்களை விட்டு நல்லா வரும். பயிரே வந்து நல்லா ஊக்கமா தெரியும். ஒரு ஜான் இன்ச்சு கொஞ்சம் ஹைட்டாவே தெரியும். நீங்க அங்க வந்து நல்லா வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த 2 மருந்து தான் கொடுத்துருக்கோம். இந்த பிளஸிவான்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க காய்கறி பிளஸ் நீங்க காய்கறி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பருத்தி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1.25 மில்லி நம்ம இது, அதாவது ஒரு 10 டேங்க் அடிக்கலாம். இது 125 மில்லி. இது தக்காளிக்கு 10 டேங்க் அடிக்கலாம். வெள்ளை பூச்சி, பச்சை பூச்சி, புழுவு உங்களுக்கு எல்லாமே இதுல, பாம்பு கூட இருந்தாலுமே இதுல கண்ட்ரோல் வந்துடும். இது 2 தான் நம்ம அங்க டெமோ கொடுத்துருக்கோம். கூட வந்து நான் சொன்ன மாதிரி இந்த குவான்டிஸ் பவுடர் இது கொடுத்துருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, நுண்ணூட்ட திரவம், இந்த குவான்டிஸ் இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சிங்கண்டால வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து அறுவடை வரையும் அதுக்கு தேவையான களைக்கொல்லியா இருக்கட்டும், பூச்சி மருந்தா இருக்கட்டும், நோய் மருந்தா இருக்கட்டும், வளர்ச்சி ஊக்கியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு சிலதை மட்டும் நம்ம பேசுவோம். அதாவது இப்ப எவிசென்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கீங்களாண்ணா? அதுக்கு அட்வான்ஸ்டு முதல் வந்து சிங்கண்டால் அப்படி வந்தது. இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா எவிசென்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. ப்ரொக்ளைம் வேற, எவிசென்ட் வேற. எவிசென்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மூலக்கூறு நார்மலா இருக்க ஒரு எமாமெக்டினோட இன்னொரு மூலக்கூறு சேர்ந்தது. பட் இதுக்கும் உள்ள வித்தியாசம், நார்மலா நீங்க வாங்குற எமாமெக்டினோ ப்ரொக்ளைமோ வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஊற வைப்பீங்க, ரவை மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பி தூள் மாதிரி இருக்கும். தண்ணியில போட்டீங்கன்னா உடனே கரைஞ்சிரும். உங்களுக்கு கண்ட்ரோல், அதாவது நீங்க ஒரு மருந்து அடிச்சுட்டு வர அந்த கண்ட்ரோல் டியூரேஷனே நல்லா இருக்கும். புழுவுடைய கண்ட்ரோல் வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். நீங்க மல்லியா இருந்தாலும் சரி, தக்காளியா இருந்தாலும் சரி, கத்திரியா இருந்தாலும் சரி, புழுவுக்கு வந்து நம்ம எவிசென்ட் தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 100 லிட்டருக்கு 24 கிராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கிராம், 24 கிராம், 60 கிராம்ல இருந்து 120 கிராம் வரையும் இருக்கு. நீங்க 24 கிராம் வந்து 100 லிட்டர் தண்ணி வரையும் யூஸ் பண்ணலாம். 2 டேங்குக்கு வந்து 5 கிராம் சின்ன பாக்கெட்டும் இருக்கு. நம்மளுடைய தேவைக்கேற்ப வந்து சின்ன பேக்கிங்குமே இருக்கு. ரிடோமில் கோல்ட்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ரிடோமில் கோல்டு? எதுக்காக யூஸ் பண்றீங்க? அதாவது தண்டு அழுகலா இருக்கட்டும், ரெண்டாவது உங்களுக்கு செட்ட நோயின்னு சொல்றீங்களா, கத்திரியில இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா, நீங்க அந்த தண்டு வேறு நனைகிற மாதிரி வந்து ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே கொடுக்குறப்ப வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். கூட வந்து கவாச், இது 2 சேர்த்து கொடுத்தீங்கன்னா, கவாச்ன்றது வந்து உங்களுக்கு கான்டாக்டா ஹீட்டு கொடுத்து அந்த இடத்துல இருந்து பரவாம பாத்துக்கும். நீங்க ஒன்ஸ் நோய் மருந்து நம்ம கொடுக்குறப்ப வந்து இந்த சட்ட நோயா இருக்கட்டும், அந்த தண்டு அழுகலா இருக்கட்டும், அந்த செடி சாகுற பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு செடியில இருந்து இன்னொரு செடி நம்ம தண்ணி விடுறப்பயோ அது பரவுற மாதிரி அது பரவாம பாத்துக்கும். இது 2 மாலிக்கு இது சேர்த்து கொடுக்கறதுனால. ரிடோமில் கோல்டோட ஏன் கவாச் சேர்த்து கொடுக்குறோம்னா, ரிடோமில் கோல்டு உங்களுக்கு நல்லா ஊடுருவி பரவி உங்களுக்கு அந்த செடியில உள்ள ஒரு செல்லு இன்னொரு செல்லு பரவாம பாத்துக்கிறது தான் 2 காம்பினேஷனா கொடுக்குறோம். நீங்க நார்மலா கவாச்சின்றது வந்து எப்ப வேணா யூஸ் பண்ணலாம்.
காய் புள்ளியா இருக்கட்டும், இலை புள்ளியா இருக்கட்டும், எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா யூஸ் பேராசிட்டமால் மாதிரி இந்த கவாச்சின்றது தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் சேர்த்து கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு அந்த சட்ட நோயா இருக்கட்டும், தண்டுகளா இருக்கட்டும், செடி சாகர பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்குதான் நம்ம இந்த கவாச்சி பிளஸ் ரிடோமில் கோல்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து லிட்டருக்கு 2.5 கிராம் வரையும் யூஸ் பண்ணலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு. மத்தபடி பெகாசஸ், இன்னைக்கும் பெகாசஸ் எத்தனை பேர் நான் யூஸ் பண்றீங்க? யூஸ் பண்றீங்க. வெள்ளை பூச்சி பெகாசஸே யூஸ் பண்றீங்களா எப்படி? இது மட்டுமே இல்ல, மத்த இது மருந்தோட மிக்சிங் அதாவது இப்ப இதே மாதிரி நிறைய வந்துருச்சு, கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி பாக்கெட்டு நிறைய வந்துருச்சு. பட் நீங்க யூஸ் பண்றது பெகாசஸ் தானா? அதாவது பெகாசஸ்ல உங்களுக்கு அந்த பேர் எழுதி வரும். முன்னாடி இருந்து இன்னைக்கு வரையுமே பிராண்ட் ஆனது காரணம் அந்த ரிசல்ட் தான். இன்னைக்கு இதே வந்து மற்ற கம்பெனில வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியா கூட வரும். பட் இருந்தாலும் நீங்க பெகாசஸ் யூஸ் பண்றதுக்கு காரணம் அந்த குவாலிட்டி தான். அது என்னைக்குமே இருக்கும். வால்யூம் ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நான் இங்க எதுக்காக நான் யூஸ் பண்ணீங்க? என்ன பயிர்ல? மல்லியா இல்ல கத்திரி? மல்லி கத்திரி. கத்திரி ட்ரிப்ல கொடுத்தீங்களா, ஸ்ப்ரேல கொடுத்தீங்களா? எப்படி இருக்கு ரிசல்ட்? வால்யூம் ஃபிளெக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா புழு மருந்துன இப்ப நான் சொல்ற மாதிரி தான். இப்ப நம்ம சிமோடிஸே யூஸ் பண்றோம், தொடர்ச்சியா வந்து சிமோடிஸே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு 2 டைம் நம்ம சிமோடிஸ் யூஸ் பண்ணலாம், 3வது மருந்து வேற மாத்தி தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து நீங்க திரும்ப சிமோடிஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு மருந்து 2 டைம் 3 டைம் அதுக்கு மேல நம்ம கண்டினியூஸா கொடுக்குறப்ப வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி வர ஆரம்பிச்சிடும். 2வது வந்து இப்ப நார்மலா அது தீனி மாதிரி ஆயிடும். என்னைக்குமே ஒரு மருந்தை ஒரே டைம் நல்லாவே இருக்குன்னு கொடுத்துட்டே இருக்க கூடாது. 2 மருந்து ஸ்ட்ராங்கா கொடுங்க, ஒரு மருந்து லைட் டோஸா கொடுங்க. அந்த மாதிரி இப்ப சிமோடிஸ்க்கு பதிலா வேற என்ன மருந்து நம்ம அந்த இடத்துல மாத்தி யூஸ் பண்ணலாம்னா வால்யூம் ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணலாம், எவிசன்ட் யூஸ் பண்ணலாம், கியூரோகிரான் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மாத்தி யூஸ் பண்ணுங்க. இன்சிபியோ பண்ணலாம். அது வந்து லிட்டருக்கு வந்து 0.8 இருந்து 1 மில்லி வரை நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து நம்ம தக்காளியா இருக்கட்டும், கொடி வகை பயிரா இருக்கட்டும், பாகல் இல்ல எந்த கொடி வகை பயிரா இருக்கட்டும், அதுல நமக்கு வந்து இந்த அடிசாம்பல் நோய் வருது இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம இந்த ஒராண்டி சல்ட்ரான்ற மருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதே நம்ம தக்காளியில வந்து இந்த தீ சுட்ட மாதிரி ஆடுது பாருங்க, காய் அப்படியே காயில வந்து பாத்தீங்கன்னா தக்காளியில அப்படியே இந்த உருவாக்காயின் வச்ச மாதிரி அப்படியே கீழே வட்டமா ஆகும் பாருங்க. அதுக்காக நம்ம யூஸ் பண்ற மருந்து தான் ஒராண்டி சல்ட்ரா. அதுக்கு வேற மருந்து, இப்ப நம்ம கொடுத்தது வேற மருந்து. இது வந்து அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ற மருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 280 மில்லினா, சின்ன பேக்கிங் 50 மில்லியும் வருது. 3 டேங்க் வரையும் நீங்க அடிக்கலாம். நமக்கு இப்ப எங்கேயும் அந்த பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பனி காலைல அந்த வரப்பனியா இருக்கட்டும், இல்ல பனி அதிகமா இருக்கப்ப, பனி வெயில் கலந்து இருக்கப்ப வந்து நமக்கு அந்த அடிசாம்பல் நோய்ன்றது கொஞ்சம் அதிகமா வரும். அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த ஒராண்டி சல்ட்ரான்றது யூஸ் பண்ணலாம். மெட்டடார், எத்தனை பேர் இங்க மெட்டடார் யூஸ் பண்ணிருக்கீங்க? எதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கீங்க? பாம்பு கோடு. நம்ம தக்காளியா இருக்கட்டும், என்ன சொல்றது, கொடி வகை பயிரா இருக்கட்டும், பாம்பு கோடுக்கு இன்னைக்கும் வந்து ஒரு சிறப்பான மருந்துனா மெட்டடார். உங்களுக்கு விலையும் கம்மியா இருக்கும், ரிசல்ட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நமக்கு அங்க தோட்டத்துல பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேசலாம். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்? இதெல்லாம் ரொம்ப டெப்தா நான் சொல்ல வரல, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பேசி நம்ம முடிச்சுக்கலாம். சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கானே? தோட்டத்துல பார்த்ததா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்க மருந்து, இல்ல ஏதாவது சிஞ்சண்டா சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. பூசையில பூஞ்சா நோய் மாதிரி வந்து செடி செத்துட்டே இருக்குது, அதுக்கு மருந்து ஊத்தலாங்களா? தாராளமா. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரிடோமில் கோல்டு கவாச்சி, அதே போறீங்களா? தாராளமா யூஸ் பண்ணுங்க. நான் வந்து பார்க்க சொல்றேன். செடி 1 ரோஸ் செடி கூட மல்லிங்களா? அப்படியே தண்டு மண்ணோட வெட்டி சாம்பல் பூத்து மாதிரி ஆயிடுது, அப்படியே ஒயிட் கலர் ஆயிடும். அதான் பூஞ்சான மாதிரி ஆயிடும். தண்டு 2 இன்ச்சுக்கு மேல தண்டு ஃபுல்லா அப்படியே பூஞ்சான மாதிரி வெள்ளை கலர்ல இதே ரெண்டும் சேர்த்து கொடுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். தாராளமா கொடுக்கலாம். நம்ம நான் வந்து தோட்டத்திலயும் பார்க்க சொல்றேன். மதன் நம்பர் எடுத்துக்கோங்க, தோட்டத்திலயும் வந்து நான் பார்க்க சொல்றேன். மருந்தோட மிக்ஸ் பண்ணி போடலாம். என்னன்னா அது நம்ம கரைச்சி ஊத்துறது. ஒண்ணு வேருக்கு வேறு நீங்க ஊத்தலாம், இல்ல பேட்டரி ஸ்ப்ரே இருந்தா நாசில லூஸ் பண்ணிட்டு தண்டு வேர் நனைகிற மாதிரி நீங்க விட்டுட்டு வரலாம். 2 விதமா யூஸ் பண்ணலாம். ரிடோமில் கோல்டு கவாச்சை பொறுத்தளவு.
அந்த இப்ப ஒரு 10 செடி இப்ப ஒரு தோட்டம்னா எல்லா இடத்துலயுமே ஒரே அடியா சாகாது. ஏன்னா ஒரு இடம் ஸ்டார்ட் ஆகும், ஒரு பட்டம் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்து சுத்தி ஊத்திட்டீங்கன்னா அந்த வட்ட இடத்துல தண்டு வேறு சுத்தி உள்ள அந்த ஒரு பகுதி, அந்த 1 அடி 1 அடி சுத்தி இருக்க அந்த பகுதி நீங்க ஊத்திட்டீங்கன்னா, நீங்க அடுத்த ஒரு தண்ணி பாய்க்கும் போதோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு செடி தாண்டி தான் இன்னொரு செடிக்கு போகும். மண்ணுல அடியில போறப்ப அந்த பூஞ்சனை வந்து அது பரவாது, அங்கேயே அரெஸ்ட் ஆயிடும். அதாவது இப்ப இவர் சொன்ன மாதிரிதான் பூச்சி மட்டும் தான் என்னைக்குமே 100% கண்ட்ரோல். ஏன் மத்த மருந்து வரதில்லைன்றாரு. அடிப்பட்டா தழும்பு தான், அதுக்கு அடுத்து நம்ம இது பண்ணாம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதனால பாதிக்கப்பட்டது அங்கேயே அரெஸ்ட் பண்ணி அத மிச்சம் இருக்க அந்த செடியா இருக்கட்டும், அது இன்னொரு செடிக்கு பரவாம இருக்க பாத்துக்கிறதாக நம்ம மருந்துன்றது நம்ம கொடுக்குறோம். அதை கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா கொடுத்தா நல்லா இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு ஜாரியில எங்கேயோ ஒரு செடி மட்டும் செத்து போய் ஒரு செடி மட்டும் அப்படியே உணர்ந்து போகும். அந்த மாதிரி எங்கன்னா ஒண்ணு இருக்க இடத்துல வந்து நீங்க புடுங்கி போட்டுருங்க, புடுங்கி தூர எறிஞ்சிருங்க, தோட்டத்துக்குள்ளே போடாம. அது மூலியமா வந்து மத்த செடி பாதிக்காம இருக்கும் அந்த மாதிரி டைம். இப்ப நார்மலா வந்து இவ்வளவு மருந்து நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் வந்து எல்லாமே இங்க இருக்க மருந்து எல்லாருமே பரிச்சயமான மருந்து. இதை தாண்டி வந்து சிஞ்சண்டா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிக்கும் ஒரு பெனிஃபிட் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நடத்திட்டு இருக்கோம். கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலவே நடந்துட்டு இருக்கு. இங்க பாதி பேருக்கு அது தெரியும், மத்தவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க, உங்க மூலியமா ஒரு 4 பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தான். அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம டிஎம் சாப்பிட்டு அது எல்லாருக்குமே உங்க கொடுங்க. இந்த ஸ்டிக்கர் ஒண்ணு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இருக்குங்களா? இது எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? இதே ஒண்ணு கடையில போயிட்டு பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்ப இது எதுக்குன்னு கேட்கும் போது என்னன்னுவாங்க, இது உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒரு இது சீக்ரெட் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அவங்களே பண்ணிக்குவாங்க கடைக்காரரை. நம்ம ஆளுங்கிட்டே இருக்குது, அது குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அது குறிப்பிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க தனியா ஸ்கேன் பண்ணோம். ஏன்னா அவங்க வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தா அது அவங்களுக்கு வராது. அதனால சரிங்களா, கடையில இருக்கிறவங்க தனியா ஒரு ஆப் இருக்கு, உங்களுக்கு தனியா ஆப் இருக்கு. அவங்க பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியுமானா அதெல்லாம் கிடையாது. கடைசி யார் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் போகுது. சரிங்களா, அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி தான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா, இந்த செயலி வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராப் வைஸ் குரோயர். அது ஓபன் பண்ணி கூட ஆப் வச்சுங்க. கிராப் வைஸ் ஸோ இது வந்து ஒரு செயலி இருக்குங்க, கிராப் வைஸ் குரோயர்னு ஒரு செயலி. சரிங்களா, இது வந்து எதுக்காக இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா,